வணக்கம். இந்த வீடியோவில் இனக்கலப்பு அல்லது ஹைபிரிடைசேஷன் பற்றிய முக்கியமான வகைகளான sp3, dsp2, sp3d2 மற்றும் d2sp3 ஆகியவற்றை எளிமையாக புரிந்து கொள்வோம். மேலும் கார்பன் பிணைப்பு, லூயிஸ் கோட்பாடு மற்றும் VSP-R கொள்கையையும் சுருக்கமாக பார்ப்போம். முதலில் கார்பன் பிணைப்பு பற்றி பேசலாம். இரண்டு அணுக்கள் எலக்ட்ரான்களை சமமாக பகிர்ந்து கொள்வதால் சக பிணைப்பு உருவாகிறது. லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரில் வெளிப்பட்டு உள்ள எலக்ட்ரான்களை புள்ளிகளாக காட்டுகிறோம். VSP-R கொள்கையில் எலக்ட்ரான் ஜோடிகள் ஒன்றை ஒன்று விரட்டும், அதனால் மூலக்கூறு வடிவம் தீர்மானிக்கப்படுகிறது. இப்போது இனக்கலப்பை பார்ப்போம். sp3 இனக்கலப்பில் ஒரு s ஆர்பிட்டல் மற்றும் 3 p ஆர்பிட்டல்கள் கலந்து 4 சமமான ஆர்பிட்டல்கள் உருவாகின்றன. வடிவம் நான்முகி. உதாரணம் CH4. பிணைப்பு கோணம் சுமார் 109 டிகிரி. dsp2 இனக்கலப்பில் ஒரு உறுதி ஆர்பிட்டல், ஒரு s மற்றும் 2 p ஆர்பிட்டல்கள் கலந்து 4 ஆர்பிட்டல்கள் உருவாகின்றன. வடிவம் தலச் சதுரம். பிணைப்பு கோணம் 90 டிகிரி. உதாரணம் நிக்கல் சயனைடு காம்ப்ளெக்ஸ். sp3d2 இனக்கலப்பில் ஒரு s, 3 p மற்றும் 2 வெளி d ஆர்பிட்டல்கள் கலந்து 6 ஆர்பிட்டல்கள் உருவாகின்றன. வடிவம் எண்முகி. இது வெளி ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். உதாரணங்கள் sf6, co-sp3-. d2sp3 இனக்கலப்பில் 2 உள்தி ஆர்பிட்டல்கள், ஒரு s, 3 p கலந்து 6 ஆர்பிட்டல்கள் உருவாகின்றன. வடிவம் எண்முகிதான், ஆனால் இது ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். உதாரணம் co-nh363+. இப்போது ஒரு சுருக்கம். sp3 என்பது நான்முகி, dsp2 என்பது தலச்சதுரம், sp3d2 மற்றும் d2sp3 இரண்டும் எண்முகி வடிவம். ஆனால் ஒன்று வெளி ஆர்பிட்டல், மற்றொன்று ஆர்பிட்டல். இந்த வீடியோவில் இனக்கலப்பு மற்றும் பிணைப்பு கோட்பாடுகளை எளிமையாக பார்த்தோம். மேலும் உதாரணங்களுக்காக தயங்காமல் கேளுங்கள். நன்றி.